வந்து இதுதான் நம்ம கடையிலேருந்து வர ராடு. மொத்தம் 40 அடி வரும். அப்படி பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து நம்ம எப்படி கொண்டு வருவோம்னா இந்த மாதிரி கொண்டு வருவோம். இப்போ நான் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது 21 அடி. இந்த ராடு வந்து 21 அடி வரும். இந்த ராடு வந்து 19 அடி வரும். அப்போ தான் நம்ம லேப் பண்ணுறதுக்கு 2 அடி கிடைக்கும். இப்போது இதில் நாங்கள் 10 இன்ச்சு எல் அடிச்சிருக்கிறோம். இதுக்கு தான் 10 இன்ச்சு எல் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஓகேங்களா? இப்போ நாம் கட்ட போகிற ராடு என்னென்னா 1க்கு 3/4 மொத்தம் 6 நம்பர் ராடு. இந்த 6 நம்பர் ராடில் 16 வந்து 4 நம்பர் இருக்கும். இந்த டாப்பு பாட்டம். இந்த 12 வந்து நாங்கள் இந்த முக்கா வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் 12 போடணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது துறை பெருசாக இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் 10 இன்ச்சு இருக்குது, அப்போ இதில் ஒரு ராடு போட்டோம்னா நமக்கு கவரேஜ் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி போடவே கூடாது. ரீசன் படி ஒரு இன்ஜினியராக இருந்தோம்னா நம்ம ராடு வந்து இந்த இடத்துல தான் போடணும். இப்போ எப்படி இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் 6.25 நம்பர் ரிங் அடிச்சிருக்கிறோன்னா அந்த 6.25க்கு சென்டரில் தான் இந்த 12 போடணும். அதேமாரி இங்கேயும் அதேமாதிரி தான் 12 இங்கே போடணும். இதில் போடக்கூடாது 12. இதில் ராடே வரக்கூடாது. அது 1.25 இருந்தாலும் சரி, 1 அடி இருந்தாலும் சரி. சப்போஸ் நம்ம 8 நம்பர் ஆஃப் ராடு போடுறோம்னா இங்கே ஒரு ராடு இங்கே ஒரு ராடு போடலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம 8 நம்பர் ராட் போடணும். 6 நம்பர்னால் கம்பல்சரி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 தான் போடணும். இங்கே சென்டரில் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம பின் அடித்ததை நம்ம பார்க்கலாம். இதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பின்னெலாம் எங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா?